ஆலமரம் கிடையாது. ஆலமரம் தான் ஒரு பக்கம் பார்த்தாலும். ஏன்னா அந்த ஆலமரத்து வேர்கள் மாதிரி இங்கே இருக்காங்களே எத்தனை ஆயிரம் தொண்டர்கள், எவ்வளவு லட்சம் தொண்டர்கள், எவ்வளவு லட்சம் பொதுமக்கள் அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை பார்த்தனே பேனர் எப்படி இப்படிலாம் கண்டு கஷ்டப்படுறாங்க. இந்த விஜயகாந்த் வந்தால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஏழை மக்களுக்கு, நல்ல மக்களுக்கு ஏதாவது செய்வாங்க. நிச்சயமாக செய்வேன், செய்யாமல் இருக்க மாட்டேன். இன்னைக்கு டாக்டர் ஜான் வந்திருக்காருன்னா என்ன விஷயம் நிச்சயமாக சொல்லுகிறேன். அண்ணாச்சி இருக்கார் கஷ்டப்பட்டு. ஏன் அவரை பற்றி பேசுகிறேன்னா, ஊமை விழிகள்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும். அந்த ஊமை விழிகள் இருக்க பொழுது அந்த டிஎஃப்டிலாம் அங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கணும் போது இவங்க வந்து பார்த்தாங்க. அப்போ 2 நாள் தான் ஷூட்டிங்னு சொல்லி இவர்கிட்ட பெர்மிஷன் கிட்ட இவரும் கொடுத்தார். ரேட்டு சீப்பாக கொடுத்தார். அவங்க எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்கு. 30 நாளைக்கு மேலே காசு கிடையாது. இவர் சொன்னார், எனக்கு காசே கொடுக்காத படத்தை எடுத்து முடின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இருக்காரு. அவர் தான் இந்த விஜி சந்தோஷம் அவர்கள். இவர் என்னையே சொல்றார். அன்னைக்கு நான் இருந்தா கூட நான் சொல்றேன். இன்னைக்கு ஏன் அண்ணாச்சி அப்படிங்கிற நான் சொல்றேன்னா, இந்த அண்ணாச்சிங்கிற வார்த்தையை இவங்கிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேன். என்னோட ரைஸ் மில்ல சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அண்ணாச்சிங்கிற மரியாதை நாடார் சமுதாயத்துக்கிட்ட. நான் ஜாதியை சொல்றேன், உண்மையில் அவங்ககிட்ட தான் நான் பழகினேன். எனக்கு நல்ல கருத்துக்களை அவங்க தான் சொல்லி வச்சாங்க. அவங்களுடைய நினப்பை வச்சு தான் நான் சக்கரத்தேவன் ஒரு படம் எடுத்தேன். கொஞ்சம் கருத்து மாறிக்கிடுச்சு. சொன்ன விதங்கள் தான். அதை எடுத்துக்கிற டைரக்டரை பொறுத்து நான் தப்பாக சொல்லவில்லை. அவர் சொன்ன விதம் அப்படி, நாங்கள் எடுத்துக்கிட்ட விதம், எடுத்த விதம் எல்லாருமேலையுமே தவறு. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க இப்பவும் சொல்றேன், என்னுடைய கட்சியிலிருந்தும் சரி மன்றத்திலிருந்தும் கட்சியிலிருந்து என்ன சொல்லிக்க, இல்லது செய்வோம் இல்லாதவருக்குங்கிற தாரக மந்திரம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 4 பேருக்கு உதவி பண்ணுங்க தான் சொல்றேன். உங்களை திரும்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உதவி பண்ணுங்க. நான் தர்மம் பண்ணனால தான் இன்னைக்கு என்னை அசைக்க முடியல. ஏன்? தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு பாடியிருக்காங்க. அப்ப தர்மம் தலையாக்கும் படத்திலே எம்.ஆர். ராதா சொல்றார், தம்பி அடிக்கடி தர்மம் வந்து உயிரை காப்பாதுன்னு, என்னை அடிக்கடி காப்பாத்து. அதுக்காக தான் சொல்றேன். ஏனென்றால்னா அந்த தர்மம் செய்யுங்க. சும்மா அதான் சொல்றேன்ல, செத்த என்ன கொண்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது. அதனால் 4 பேருக்கு உதவணும்னு நினைங்க. உதவுனா அந்த எண்ணத்தில் நிச்சயமாக இருக்கும். இன்னைக்கு நான் டாக்டர் பட்டம் குடிக்கணும், இவ்வளவு நாள் கழிச்சு எதற்காக கொடுத்தா? மனித நேயம், அந்த மனித நேய பண்பு கொடுத்தாங்களே, அதற்கு பாராட்டா இல்லை அதற்கு பாராட்டு தான். அதை விட என் மனசில் அதை விட யுவராஜ் அவர்கள் போராடி எங்கள் தலைவர் தான் கிடைக்கணும் போராடினாரே, அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். அதற்கு மேலே எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க, அதை அவங்க பெருமையா என் தெய்வமே என் தலைவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்களே, உங்களை நான் பெருமையா இல்லை. யாரை நான் பெருமையா ஆகையினாலதான் கேட்கிறேன். இன்னைக்கு என் கட்சி 4.5 வருஷமாகி என்னுடைய கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அழியா இருக்குன்னா யாரால? உங்களால தான் மக்கள். ஆக நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் அழிய மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்க அழிய விடவும் மாட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் தர்மம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். தர்மம் செய்யறது அது என்னுடைய பழக்கம். யாரு சொன்னாலும் நிறுத்த மாட்டேன். என்ன பண்ணாலும் ஏழைகளுக்கு உதவுவேன், ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். இப்போவும் நீங்கள் எல்லாம் இங்கே பேசுகிறவங்களாம் சிலர் எப்படி நினைச்சீங்களோ, இப்போவும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது சிறுபான்மை என்று சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக்கிறேன். நீங்கள் பெரும்பான்மையானவர்கள் தான். சிறுமைப்படுத்திக்கிறாய், நீங்கள் பெரும்பான்மையானவர்கள் தான். ஆக வசதி வாய்ப்பு எங்கிருந்து வந்தது? கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் தான் வசதி வாய்ப்பு. அப்போ நீங்கள் என்ன காசு இல்லாட்டி யார்? காசு இல்லாதவங்க தான். அதனால சிறுபான்மைம்பாங்க. அதனால தான் சொன்னேன் ஏழை ஜாதி. 2 ஜாதி, ஒன்று பணக்கார ஜாதி, ஒன்று ஏழை ஜாதி. இல்லாட்டி பெண் ஜாதி இல்லை ஆண் ஜாதி. இவ்வளோதானே தவிர வேறு என்னையா ஜாதி, என்ன மதம் எதுவும் கிடையாது. ஏனென்றால் எல்லா மதத்திலையுமே போதிச்சிருக்கிறது என்ன? போதிச்சிருக்கு அன்பையும் கருணையும் ஏழைகளுக்கு உதவும் தான். அதனால தான் பக்ரீத் பண்டிகைக்கு ஏழைகளுக்கு உதவுங்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரியாணியோ கேட்க முடிந்த அளவுக்கு கொடுங்கிறேன். பொங்கலுக்கு அரிசி நம்ம முடிந்த அளவுக்கு செய்யுங்க. உடனே இவர் மட்டும் தர்மம் பண்றாரு. நீங்க தர்மமா பண்ற, நான் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுவேன், இதற்கும் விளக்கம் கேட்பேன். பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, தயவுசு வருத்தப்படுகிறேன். அரசியல் பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்குறேன். அப்போ நிச்சயமாக நீங்கள் கேளுங்க. கேட்குற கேள்விக்கு நான் பயப்படாமல் சொல்ல. ஏனென்றால் மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கேன். மடியில் கனமே கிடையாது. ஆகையினால தான் சொல்கிறேன் மக்களே, இந்த திருச்சபையில் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருச்சபைக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு
இப்போவும் சொல்கிறேன், எனக்கு டாக்டர் பட்டங்கிற கொடுத்தது வேறு எதுக்கா? நோய் பாவைப்பட்டு கிடக்கிற தமிழ்நாடை நல்வழிப்படுத்துவதற்காக. நல்ல வழியில் நன்றாக சீராக ஊழல் என்பதை அறுத்து அதை எடுத்து வெளியே போட்டு தூர எறிந்து மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்காக தான் டாக்டர் ஜான் அவர்கள் எனக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆகையினால் ஊழல அற்ற ஆட்சி என்னால் கொடுக்க முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை, முடியும் என்ற வார்த்தை தான் அறிவாளிக்கு சொந்தமான வார்த்தைன்னு சொல்லிக்கொண்டு, முடியாது ஒன்றுமே இல்லை. முடியாதுன்னு சொன்னால் இன்னைக்கு எதுவுமே முடியாது, எதுவுமே முடியும். அதனால் முடியும் மக்கள், முடியும் நினைங்க. நிச்சயமாக விஜயகாந்தால் ஒழிப்பேன் பாருங்க, பொறுத்திருந்து அது நிச்சயமாக செய்வேன். இந்த டாக்டர் பட்டம் நான் எப்பவும் சொல்கிறேன், நான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் அக்கப்போர்களை அறுத்து தான் எடுக்க போகிறேன். இந்த பட்டம் உங்களுக்குத்தான் சொந்தம், அதையும் சொல்கிறேன், எனக்கு இல்லை, உங்களால் கிடைத்ததுன்னு சொல்லிக்கொண்டு இந்த திருச்சபை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். இதை விட இவ்வளோ பேச்சில் ஒன்று மறந்துட்டேன் பாரு. சொன்னாங்க கேக்கெல்லாம் வெட்டினாங்க. கேக் எதுக்காக வெட்டினது? எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அதை விட இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு எனக்கு இந்த டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. எந்த நாளில் கொடுத்தாங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் நாள். இந்த மாற்றுத்திறனாளிகள் நாளில் இன்னைக்கு இந்த திருச்சபை கொடுத்துருக்குனால் நிச்சயமாக அதற்கு மீண்டும் மீண்டும் திரும்ப நின்று சொல்றேன். ஏன்னா மாற்றுத்திறனாளிக்கு நான் என்னமோ எவ்வளவோ பண்ணியிருக்கேன். 3 சக்கரம் சைக்கிள் கொடுத்துருக்கிறேன், அண்ணன் சொன்னபடி கண்ணாடி கொடுத்துருக்கேன், காது கேட்கார் மிஷின் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டிசம்பர் 3ஆம் தேதி ஒய்எம்சியில் நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன். இப்போ ஒருத்தர் இருக்கிறனால பயமுறுத்தார், எல்லாம் கேட்காதீங்க, நான் அதனால் விட்டுட்டேன். அவர் இருக்கிற காலத்திலே செஞ்சேன் நான். ஏன்னா நான் பேசினா எல்லாத்தையும் உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கும். பத்திரிகை மேலே உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது, ரொம்ப தூரமில் சொல்கிறேன், இங்கே வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு ஆதரவு மீண்டும் மீண்டும் ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஹாப்பி கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு டாக்டர் பட்டம் மாற்றுத்திறனாளிகள் உலக நாளாக மாற்றுத்திறனாளிகள் நாளில் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். குழந்தைகள் நம் மத்தியிலே பாடி நம்மை மகிழ்விப்பார்கள். அதன் பிறகு ஜெபத்தை ஏறெடுத்து இந்த நிகழ்ச்சி முடிவு பெறும்.
flocks by night. God with man is now residing. Yonder shines the infant light. Gloria in excelsis Deo. Gloria in excelsis Deo. ஏழைகள் தோழாவாவா எங்களை காக்கவாவா வீறு கொண்டு வெற்றி காணவாவா ஏழைகள் தோழாவாவா எங்களை காக்கவாவா வீறு கொண்டு வெற்றி காணவாவா